அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான ஆழ்மன சிந்தனை பதிவு. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் படிக்கிற அனைவருக்குமே இது ஒரு தேவையான ஒன்று. மனித வாழ்க்கையில் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சலனத்தை உருவாக்கக்கூடியது. சலனத்தை உருவாக்கி நினைப்பை உருவாக்கக்கூடியது. நினைச்சிட்டே இருப்போம். ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் நினைச்சிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு அபூர்வமான மறக்க முடியாத சில சங்கடங்களையும் உணர்வுகளையும் உணர்வு பிரதிபலிப்புகளையும் சந்திரன் செஞ்சு விட்டுருவார். சந்திரன் அவ்வளவு கொடுமையானவர்களே. கொடுமையானதுன்னு இதை சொல்ல முடியாது. ஒரு விதத்தில் ஈர்ப்பு. இது ரெண்டு இடத்தை வச்சு நம்ம இந்த ரூபத்தை சொல்லலாம். ரெண்டு இடத்தை வச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மளுடைய லக்கணம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டானது. நம்மளுடைய லக்கணத்துக்கு 8வது ராசிக்கார நபர் நம்மளிடம் பழகுவதற்கோ நம்மளுக்கு குழந்தையாக கூட பிறக்கலாம், நம்மளுக்கு மனைவியாக கூட வரலாம், நமக்கு மனைவியாக கூட வரலாம். ஒரு இடத்தில் அந்த மாதிரி பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை அந்த தகப்பன் மேல் வெறித்தனமான அன்பு, தோலை விட்டு இறங்குது. அதெல்லாம் கடவுளுடைய ஒரு பிணைப்பு வேணும். அப்ப ஒருவரின் சந்திரன் நம்மளுடைய லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் விழுந்தால் என்ன சொன்னா, அந்த மாதிரி ஒரு நண்பர், ஒரு ஃப்ரெண்ட்ஸு எதுவும் கிடைத்தால் அந்த நபர் உங்களை பற்றி அதிகமாக சிந்திப்பார். இப்ப நம்மளுடைய லக்கணத்திற்கு 8வது ராசி தானே சந்திரன் இருக்க முடியும். அந்த ராசிக்காரன் கண்டிப்பாக நீங்க பழகிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டீ சாப்பிட்டுட்டீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பற்றி அவன் சிந்தித்து கொண்டே இருப்பான். இது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான். இதை நான் அனுபவத்தால கண்டவன். அனுபவம் எத்தனை வயதானாலும் சரிதான். மீசை நரைக்கலாம், முடி நரைக்கலாம், ஆனால் மனது இளமையானது. மனதுக்கு இளமை தான். என்னைக்கு என்றும் 16 அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மனசுதான். அப்ப அந்த நபர் என்ன செய்வார்னா, நம்மளை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாக்கி விட்டுரும். நீங்கள் யார் வேணாலும் பரிசித்து பார்க்கலாம். உங்களுடைய லக்னத்திற்கு 8வது ராசி, உங்களுடைய லக்னத்துக்கு 8வது ராசி நபர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வாழ்க்கையில் எதுவுமே வராமல் போகாது. அப்ப வரும். உங்களிடம் வலுவான உணவு, உங்களிடம் அந்த நபருக்கும் உங்களுக்கும் ஒரு வலுவான உணர்ச்சி பூர்வமான ஈர்ப்பு ஏற்படும். அந்த நபர் நினைப்பாரு, ஏன் இந்த மனுஷன் நம்மளுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கான், என்னடா இவனுக்கும் நமக்கு என்னடா சம்பந்தம். அந்த நபர் நம்மளுடைய லக்கணத்திற்கு 8வது ராசிக்காரர் அங்க சந்திரன் இருக்கிறதுனால ஒரு வலுவான உணர்ச்சி ஏற்படும். நீங்கள் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு தாக்கத்தை கொடுக்க, இந்த மனுஷனை பார்த்தவனை எதுக்குடா ஒரு தாக்கம் ஏற்படுத்துகிறீர்கள் என்று அவர்களுக்கே புரியாமல் இருக்கும். இதற்கு வயது ஒரு காரணமாக இருக்காது. எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அதுதான் கர்மா. அப்ப உங்களிடம் பேசுவது, உங்களை புரிந்து கொள்வது ஆழமான அனுபவமாக இருக்கும். ஆனால் வெறித்தனமான ஈடுபாடு அந்த நபர் வச்சிருப்பார். எப்படா இந்த நபர்கிட்ட காலைல எத்தனை மணிக்கு இந்த இடத்த கிராஸ் பண்ணுவாரு,
எத்தனை மணிக்கு வந்து ஒரு நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இதுல எங்கே ஒரு பரிமாற்றம் வரும். அது என்ன பரிமாற்றமா இருக்கும்? பொருள் பரிமாற்றம். முதல்ல எப்பயுமே மனிதன் என்ன செய்வானா, தன்னுடைய அன்பையோ உணர்வுகளையோ வெளிப்படுத்துவதற்கு அவன் செய்கின்ற காரியம் சிறிய சிறிய உதவிகள் செய்வான். அந்த நபர் நினைப்பாரு, எதுக்கு இவர் உதவி செய்யறாருன்னு. ஆனால் நீங்கள் செய்கின்ற உதவியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அங்க அதான் பிரச்சனை. ஏற்றுக்கொள்வார். அது 60-20 ஆனாலும் சரி, 20-60 ஆனாலும் சரி. இது வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவங்களுடைய நினைவுகளை நான் சொல்லுகிறேன். மற்றபடி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இது எல்லாருக்கும் இயற்கை கொடுக்கின்ற வரமாகவும் இருக்கலாம். அது மனதில் வந்து என்ன சொல்ல ஒரு பூஞ்சோலையாக கூட மாறலாம். இதனால் உங்களுடைய இளமை கூட வந்து என்ன சொல்றேன்னா புது ரத்தம் உற்பத்தி ஆகலாம். அதனால்தான் உங்களுடைய லக்கணத்திற்கு 8வது லக்கண ராசிக்காரன், அது ஆணோ பெண்ணோ, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த வரும் என்பது அது நீங்கள் உங்களுடைய காலமும் சூழ்நிலையும் உங்களுக்கு ஓடுகின்ற திசையும் உங்களை வழிநடத்தும். இது யாரும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இருந்தாலும் நாம் கவனமாக இருக்கணும். அந்த 8வது ராசிக்கார நபரும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது என்ன செய்யும் என்பதை வந்து நான் பேசுற பேச்சிலே தெரிஞ்சிடும். அதனால அந்த நட்பை, அந்த அமைப்பை புனிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது வாழ்க்கையில் மேன்மையை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான, வாழ்க்கையில் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா? அதனால இது வந்து ஒரு அபூர்வ பொக்கிஷம். இது ஒரு அபூர்வ பொக்கிஷம். இந்த அபூர்வ பொக்கிஷம் அப்படிங்கிறத இப்ப எங்க வீட்டுல இருக்கு. என்னுடைய லக்கணத்திற்கு 8வது லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அதற்கு அது எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து நான் இன்புட் கொடுத்துருக்கேன். பெரிய வெற்றிகளை வந்து என்ன சொல்றேன்னா வந்து குவிச்சு கொடுத்துருக்கேன். சாதாரணமாக வந்து என்ன சொல்றான்னா வந்து அது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துல கொண்டு போய் வச்சிருக்கேன். அது சாதாரணமா அந்த குழந்தைய நினைக்கும், இவ்வளவு பெரிய உயரத்திற்கு எப்படி வந்தோம் அப்படின்னு கூட வந்து அது வந்து நினைக்குது. ஆனால் எப்பயுமே நினைக்கும், நீங்கள் நினைத்தால் எதுவும் முடியும் அப்படின்னு. நீங்கள் நினைச்சா எது வேணாலும் முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆள் மனத்தில் பற்று வைத்திருக்கு. இது குழந்தை. இதே இன்னொரு அந்நியனவராக இருந்தா என்ன நடக்கும் பாரு. இருக்கிறாங்க. நம்ம அந்த துறைக்குள்ள இருக்கிற காரணத்தினால், இந்த துறைக்குள்ள இருக்கிற காரணத்தினால் நாம் வந்து கண்ணியத்தோடும் நியாயத்தோடும் பிறருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளால் எந்த ஒரு மனதளவில் கூட இம்சை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு நாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு வேலி போட்டு தான் பழகும். ஒரு முள்வேலி. அந்த முள்வேலியிலையும் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். என்னத்துக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கும்? தொட்டா வந்து என்ன பார்க்கலாம், அதுக்கு வந்து அறிவுரை சொல்லலாம், பேசலாம், அதோட நிறுத்திக்கிடணும். கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தோம்னா லேசா கை தவறி தட்டினாலும் பிரச்சனைக்குள்ளாதது என்பது ஆகாது. ஆனால் ஒரு வேறு உலகத்தில் வந்து சஞ்சரிக்கின்ற ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை இன்றும் ஜோதிட துறையில் இருந்து கொண்டு அந்த 8வது ராசிக்குண்டான நபர் பேசும்போது வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றானா, அவர்கள் வந்து தன்னையே வந்து இல்லை சொன்னானா, எதை வேணாலும் இழக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இந்த லக்கணத்திற்கு 8வது ராசியில் சந்திரன் இருக்கின்ற நபர்களை நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு இறைவன் அந்த பலாபலனை கண்டிப்பாக கொடுப்பான். அனுபவியுங்கள். அன்பையும் பாசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் தவறு செய்து விடாதீர்கள்.
இதான் என்னுடைய கணக்கு. இதுக்கு தவறு செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, தவறு செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்தளவில் கண்ணியத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது ஒரு கணக்கு. அப்ப நம்மளுடைய லக்கணத்திற்கு 8வது ராசிக்காரனுக்கு, ராசி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரு அற்புதமான அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வீடியோவை நல்லா படிச்சு பாருங்க. அதற்கு அடுத்து இன்னொன்று, நம்மளுடைய சந்திரன் ஒருவருக்கு 12வது ஒருவருக்கு 12வது லக்கணத்தில் ராசியாக விழுந்தார். உங்களுடைய சந்திரன் ஒருவருக்கு 12ஆம் வீடாக வந்தால், ஒருத்தர் மீன லக்கணம் இருக்கான்னு வைங்க, மீன லக்கணம், நீங்க கும்ப ராசியாக இருக்கீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக உங்கள் சந்திரன் மற்றவரின் 12ஆம் வீட்டில் விழுந்தால், 12ஆம் வீடு என்பது மறைமனம், கனவுகள், நினைவுகள், கர்ம பிணைப்புகள் விடுவிக்கக்கூடிய இடம். விடுவித்தல் என்பது எல்லாருக்கும் புரியும். அன்பை விடுவித்தல், பாசத்தை விடுவித்தல், பணத்தை விடுவித்தல். விடுவித்தல் என்பது என்ன சொன்ன, உங்களிடம் இருக்கின்ற பொருள் அந்த இடத்துக்கு போகும். இங்க இருக்கிற சாப்பாடு அங்க போகும், எல்லாமே போகும். கர்ம பிணைப்புகள். இதனால் அந்த நபரை மறக்க கடினமாக இருக்கலாம். 2 பேருக்கும் தான். உங்களுடைய இன்னொருத்தருடைய லக்கணத்திற்கு நம்மளுடைய சந்திரன் 12ஆம் வீடாக வந்து விட்டால், காரணம் தெரியாமல் அவரை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும். கனவில் கூட வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். கனவில் கூட தோன்றலாம். இந்த நபர் என் வாழ்வில் ஏன் இவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்ற கேள்வி நீண்ட காலம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இத நீங்க எப்பயுமே தெரிஞ்சுக்கணுங்க. இது என்ன சொன்னா, ஆபத்தானதுன்னு சொல்ல மாட்டேன், ஆபத்து இல்லாதன்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய லக்கணத்திற்கு 8வது லக்கணத்துக்குடைய ராசிக்குடையவர் பிறருடைய லக்கணத்திற்கு நீங்கள் 12வது ராசிக்காரராக வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக ஏதோ ஒரு மெய்மறைந்த பிணைப்பு இருக்கும். நான் துலா லக்கணம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கன்னி ராசி. அந்த நபரை ஒரு ஆண், அவர் ஒரு டாக்டர். இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அந்த ஆளை நினைச்சிட்டே இருப்போம். ஒரு ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணும்போது அவருடைய ஜாதகத்தை தான் முதல்ல இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஒரு பரிபந்தம், ஒரு பந்தம் கண்டிப்பா இருக்கும். அப்ப இதே மாதிரி இன்னொரு நபர் இருக்கிறார். இன்னொரு பையன் இருக்கான், அவரும் கன்னிராசி. அப்ப அந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் நம்மளுடைய லக்கணத்திற்கு 12வது ராசியாக வந்து விடுகிறார். அப்ப உங்களுடைய மற்றவர்களுக்கு நீங்கள் 12வது ராசியாக இருந்தாலும் சரிதான், மற்றவர்களுக்கு நீங்க 8வது ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த பந்தங்கள் வரும்போது ஒரு நம்மளுடைய ராசிக்கு 12வது ராசி நபர் இருக்காரு. கரெக்டா என்ன சொன்னா, நல்லா தொழில் ஓடி ஏதாவது லாபம் கிடைச்சுன்னா, சார் உங்களுக்கு கொடுக்க வந்தேன் அப்படின்னு. ஏன்டா எதுக்கு அப்படின்னா, இல்லை சார் எனக்கு நான் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லணும், பூர்வ புண்ணிய பந்தங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த வாழ்க்கையை என்ன சொன்னா அனுபவிச்சுக்கிடுங்க. அதனால் பிறருக்கு துன்பம் வந்துடக்கூடாது, அவங்க ஃபேமிலிக்கு துன்பம் வந்துடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் எப்போ வரும்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வருமா? கல்யாணத்துக்கு முன்னாடி வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நட்பெல்லாம் வருமா? வராது. அப்படின்னா தான் எல்லாம் ஒன்று போல இப்படி போயிடலாமே, முடியாது. அப்ப எல்லாமே குடும்பம், குட்டி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லணும், ஒரு ஃபேமிலியோட இருப்போம். அப்பத்தான் இது இந்த கர்மாக்கள் நம்மளை தொடர்பு கொள்ளும். இந்த கர்மாக்கள் நம்மளை தொடர்பு கொள்ளும் போது இங்கிட்டு பார்த்தா ஃபேமிலி இருக்கும், அங்கிட்டு பார்த்தா இப்படி ஒரு ஆழமான நட்பு இருக்கும். எதுக்கு நீங்க இன்புட் கொடுப்பீங்க? இங்கிட்டு இன்புட் கொடுப்பீங்களா, அங்கிட்டு இன்புட் கொடுப்பீங்களா?
எவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்கணத்திற்கு 8வது லக்கண ராசியும் நீங்கள் பிறருக்கு 12வது ராசியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும்போது வாழ்க்கையில் ஒரு சொர்க்கமும் இருக்கிறது, ஒரு நரகமும் இருக்கிறது. இதை திரிசொங்கு சொர்க்கமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நரகத்துக்கும் போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கும் போயிடக்கூடாது, திரிசங்கு சொர்க்கத்துக்கு அமைச்சுக்கிடணும். அதனால உங்களுடைய லக்கணத்திற்கு 8வது லக்கண நபரும் நீங்கள் பிறருக்கு 12வது ராசியாக வந்தாலும் இதில் ஒரு பிணைப்பு பந்தம் ஏற்படும். அது காலத்தால், சந்தர்ப்பத்தால், சூழ்நிலையால் ஏற்படும் என்பது என்னுடைய அனுபவ உண்மை என்று கூறி, இது அவர்களுடைய விதி கோட்பாட்டுப்படி அமிர்தமாகவும் மாற்றிக்கொள்ளலாம். அமிர்தமாக மாற்றி யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அல்லது என்ன சொல்றான்னா, கர்மாவின் பயன்பாடு விடாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. நான் பரிசித்து பார்த்தேன், சொல்லிவிட்டேன். எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.